எனக்கு ஆண் குழந்தை தான் வேண்டும், பெண் குழந்தை வேண்டாம் என்கிற தம்பதியினர் ஒரு ஆணின் வலது மூக்கிலிருந்து சுவாசம் வெளியேறும் பொழுது படார் என்று உறவில் இருந்துவிட்டால் ராஜகுமாரன் பிறப்பான். இடது மூக்கிலிருந்து சுவாசம் வெளியேறும் பொழுது இருந்துவிட்டால் அரச குமாரியை பிறப்பாள். இவ்வாறு நான் கூறவில்லை, பற்பலர் கூறி வருகின்றனர். பெக்மன் அண்ட் லிங்க்ஸ் பாடப்புத்தகத்தின்படி ஒரு பெண்ணின் கருமுட்டையில் X என்கிற ஒரு வகை குரோமோசோம்கள் இருக்கும். ஒரு ஆணின் விந்தணுவிலோ X மற்றும் Y என்கிற இரண்டு வகை குரோமோசோம்கள் இருக்கும். கலவையில் ஈடுபட்ட பின்னர் கருமுட்டையின் X உடன் விந்தணுவின் X இணைந்தால் பெண் கரு உருவாகும். அதே கருமுட்டையின் X உடன் விந்தணுவின் Y இணைந்தால் ஆண் கரு உருவாகும். எனவே நாம் விடும் மூச்சு காற்றால் இந்த குரோமோசோம்களில் எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வர இயலாது. இவற்றையெல்லாம் நம்பி எதிர்பார்த்த குழந்தை கிடைக்காமல் போனால் மனம் வெம்பி விடுவீர்கள். சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று என்னை முத்து முத்தான சொற்களால் அபிஷேகம் செய்ய வேண்டாம் வீரர்களே. நான் அவர்களின் கூற்றிற்கு எதிரானவன் அல்ல. அறிவியல் உண்மையை மட்டுமே இங்கு விளக்கியுள்ளேன். நன்றி.